இப்போ உதாரணமாக கும்பங்கிறது வான வீடு. வான வீடு அங்கே சந்திரன் அங்கே சம்மந்தப்படுறது. சந்திரன் பறவை, செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் அங்கே வருது. அப்போ வான்கூவரில் இருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். நீங்கள் கோழி கூவும்போது எப்படி வானத்தை பார்த்தா கூவும், சரியா? அது காத்த ராசி, அது வான வீடு கும்பம். அதனால வான்கூவர்னு எடுக்கிறேன். அதோட அர்த்தம் வேற. சரி, ஒருத்தர் லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துறாரு, ஃபுட்டோட சேர்த்து நடத்துறாரு. ஃபுட்டோட அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்கிறாரு. அவருடைய ஜாதகத்துல சனி சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கு. சனிங்கிறது பனி, பனி பனி சனி. சந்திரன் சுக்கிரன் மலர்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா துலிப்ஸ் வைங்கன்னு. துலிப்ஸ், துளிர், ஐஸ்கிரீம் துளி துளியா இருக்கா, துலிப்ஸ் அப்படின்னு வைங்கன்னு சொன்னேன். அதே சனி சுக்கிரன் சம்பந்தப்பட்டு 4ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டு அது சென்னையாக இருந்தால் பனிமலர் காலேஜில் படிப்பாங்க. இது ஆல்ரெடி கிரகம் பிக்ஸ் பண்ணதுதான், நம்ம ஒண்ணும் கிடையாது. அதை வக்கர கிரகம் பார்த்துச்சுன்னா பனிமலர்ல பீச கட்டிட்டு வேணாம்னு வெளியில வந்துருவாங்க. எவ்வளவுதான் மேட்ரு.